அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தர்களும் மகான்களும் ஏன் நிறைய பேர் சின்ன வயசுலேயே இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே சமாதி அடைந்தார்கள், ஏன் மறைந்தார்கள், எதற்காக அந்த மாதிரி அவங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த பூமியில் வாழாமல் அவர்கள் அந்த சூட்சும தேகத்தை அடைந்தார்கள் என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ சித்தர்களும் மகான்களும் அந்த காலத்தில் இருந்தவர்கள் காடுகளிலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களிலும் ஆசிரமங்களிலும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு சில பேர் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கென்று குருநாதர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் அந்த ஆசிரமங்களுக்கு அதில் இருக்கும் சிஷ்யர்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஏனென்றால் அந்த ஆசிரமத்தை அந்த குருநாதர் வழிநடத்தி சென்றிருப்பார். அந்த ஆசிரமத்தை அவர் அமைப்பதற்கு எவ்வளோ சிரமப்பட்டு இருப்பார் என்பது அவருக்கு தான் தெரியும். அதற்கு பின் இந்த சிஷ்யருக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது. ஏனென்றால் இவர்களுடைய வழிகளையும் அவர் சரியாக வழிநடத்தி அவர்களை கைடு பண்ணி அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த சிஷ்யர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்காது. ஆனால் சில குருநாதர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த உண்மை தத்துவங்களை கண்டுபிடிப்பதற்கும் அந்த யோகத்தில் எந்த யோகத்தை நாம் கற்றுக்கொண்டு எந்த யோகத்தை பயில்வது, எது நமக்கு முக்தியை கொடுக்கும், இப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாம் நிறைந்த குருநாதர்கள் இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கை மிக மிக கடினமானதாகவும் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் நடத்தியிருப்பாங்க. அந்த வரிசையில் புத்தர், வள்ளலார், மகாவீரர், சிவானந்த பரமஹம்சர், ராகவேந்திரர், பட்டினத்தார், இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு சரியான குருநாதர்கள் கிடையாது. சிவானந்த பரமஹம்சரை பற்றி ஒரு சிலர் போகர் தான் குருநாதர் என்று சொல்வது உண்டு. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்பதில் ஒரு கேள்விக்குறி உள்ளது. ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தவரையிலும் அவரும் மிகவும் சிரமப்பட்டு தான் அந்த சித்த வித்தையை கண்டுபிடித்திருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எல்லோரும் பழனியில் அவர் சமாதி அடைந்ததால் அவரை போகருடைய சிஷ்யர் என்று கூறுவது ஒரு வழக்கம் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், அப்படி அவர் குருநாதராக இருந்திருந்தால் சிவானந்த பரமஹம்சர் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் இமயமலையிலும் பலவிதமான ஆசிரமங்களில் தங்கி அவர் படாத பாடுபட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதில் தெளிந்து கடைசியில் இந்த சித்த வித்தையை அவர் கண்டுபிடித்தார். போகர் குருவாக இருந்திருந்தால் இந்த வாசியோகத்தை அவருக்கு எப்பொழுதோ சொல்லி கொடுத்திருந்திருப்பார். அவர் சிரமப்பட்டு இருக்க வேண்டிய இமயமலை அங்கெல்லாம் சென்று அந்த மலை குகையெல்லாம் சென்று கடுந்தவெல்லாம் புரியாமல் ஈஸியாக நம்ம அதை உணர்ந்திருக்கிற முடியும். ஆகவே தான் நாம் போகர் என்பவர் குருநாதராக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ளது என்று நாம் கூறுவதற்கு காரணம்.
இப்படி இருக்கும் பொழுது இந்த மகான்களும் சித்தர்களும் ஒரு சில மகான்கள் தன்னுடைய காலம் ஒரு 80 வயது வரையில் வாழ்ந்திருக்கும் நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் குறைந்த வயதில் தன்னுடைய அந்த சமாதி நிலையாகட்டும், தன்னுடைய உடலை மறைக்கும் அந்த தன் ஒளிரூபமாக மறைவதாகட்டும், இப்படியெல்லாம் மறைந்தவர்கள் சின்ன வயசுலேயே மறைஞ்சிருக்காங்க. நான் குறிப்பிட்டு யாரை சொல்கிறேன்னா, நம்மளுடைய வள்ளலாரை நான் சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 50+ அந்த காலகட்டத்தில் அவர் ஒளிரூபமாக மறைந்து விட்டார். ஏன் அவ்வளோ சீக்கிரம் அவர் மறையணும்? அவர் மிகப்பெரிய ஞானி. அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் அவர் வாழ்ந்திருக்கலாம். இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி நிறைய இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அவர் மனதில் கொள்ளாமல் சென்றிருப்பார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஏன் அவர் அப்படி சென்றார்? ஏன் நிறைய மகான்கள் இந்த பூமியை விட்டு சீக்கிரம் சமாதி அடைந்தார்கள் என்று காரணத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, அவர்கள் எல்லாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் கூறிய அந்த அவர்கள் காலத்தில் அவர்கள் கூறிய கருத்துக்களை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றளவு நாம் அவரை கொண்டாடுறோம். அவருடைய 6ஆம் திருமுறையை எடுத்து நம்ம பெருசாக நம்ம பேசுகிறோம். ஆனால் 5ஆம் திருமுறை வரையிலே அகவலை பாடிக்கொண்டு அந்த 5ஆம் திருமுறை வரையிலே பேசிக்கொண்டு இருக்கும் ஆட்கள் அதிகம். இந்த 6ஆம் திருமுறை இந்த பாடல்களை பாடி அதற்கு சரியான விளக்கம் சொல்பவர்கள் மிக மிக குறைவு. பேச்சாளர்கள் எல்லாமே அவர்களுக்கு புரிந்த அளவில் பேசிக்கொண்டு காலத்தை கழித்து கொண்டு உயர்ந்து அவரை பற்றி பேசிவிட்டு போவது வழக்கமாக இருக்கிறது. நல்ல ஞான நெறியில் உள்ள கருத்துகள் உள்ள பாடல்களை யாரும் அதை பற்றி விரிவாக பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஏன் இவர்கள் எல்லாம் இந்த சின்ன வயசுலே போனாங்க அப்படின்னா, வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அவர்கிட்ட வள்ளலாரை பொறுத்தவரையிலும் இந்த ஞான மார்க்கத்தை பற்றியோ, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள், எதன் வாயிலாக உங்களுக்கு எந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் இந்த நிலையை அடைந்தீர்கள், இதை பற்றியெல்லாம் அவரிடம் கேட்பதற்கு சரியான ஆட்கள் இல்லை. அவர் இருந்த காலத்திலே ஜாதிகளாய் மதங்களாய் மக்கள் அடித்து கொண்டு அன்றளவிலும் சமண மத துறவிகள் பெரியவர்களா, சைவ மத துறவிகள் பெரியவர்களா, வைணவ மத துறவிகள் பெரியவர்களா, இந்த போராட்டம் பௌத்த மத துறவிகள் பெரியவர்களா அப்படின்னு அந்த போராட்டம் அந்த வேறுபாடு எல்லாம் அன்றளவிலும் இருந்திருக்கிறது. என் மதம்தான் பெரிது, என் மதம்தான் பெரிது அப்படி என்ற போராட்டம் எல்லாம் இருந்து அதற்கு அப்புறம்தான் பலவிதமான மதங்கள் இங்கே நம் நாட்டை பொறுத்தவரையிலையும் இன்றளவிலும் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் என்னை பொறுத்தவரையிலும் நான் எடுத்துக்கொள்வது என்னவென்று கேட்டீர்களே, ஆனால் உண்மைக்கு ஒவ்வாத விஷயம் எந்த மதத்தில் கூறியிருந்தாலும் சரி, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூக்கி குப்பையில் தான் போடணும். அது தேவையற்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான விஷயங்கள் எந்த மதத்தில் கூறியிருந்தாலும் எந்த நூலில் கூறியிருந்தாலும் அதை அப்படியே நாம் பாதுகாத்து நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். அது யாராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு எந்த விதமான அதில் முரண்பாடோ கருத்து வேறுபாடோ கிடையாது. அது யாராக இருக்கட்டும், அதை
அதில் நமக்கெல்லாம் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. ஆனால் அன்றளவில் உன் மதம் பெரிதா, என் மதம் பெரிதா, சைவமா வைணவமா சமணமா அப்படின்னு பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. மனதிற்கு மிகப்பெரிய கவலையை கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் சித்தர்களுடைய இந்த ஆதிக்கமும் ஓரளவு தான் இருந்தது. ஆனால் அதிகமான சித்தர்கள் நூல்களோ சித்தர்கள் ஆதிக்கமோ அதிகமாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தது என்று சொல்லலாம். இப்போ என்னை பொறுத்த வரையிலும் நான் எடுத்துக்கொள்வது எதை அப்படின்னு கேட்டிங்கனால் திருக்குறளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல் இப்போ மற்ற நூல்களில் நிறைய உண்மைகள் இருக்கா அப்படின்னா அதையும் எடுத்துக்கொள்கிறோம். அதிகபட்சமாக நாம் எடுத்துக்கொள்வது திருக்குறள், அதுக்கடுத்தது சித்தர்கள் நூல். இந்த பாடல் வடிவத்தில் இருக்கிற அந்த சித்தர்கள் நூலில் உள்ள கருத்துக்கள், எல்லா சித்தர்கள் நூலையும் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஒவ்வாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா, கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ எனக்கும் என்னுடைய கருத்துகளுக்கும் அந்த சித்தர்கள் பாடல்களில் உள்ள கருத்துகளுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா, ஒவ்வாத விஷயங்கள் இருக்கா அப்படின்னா எந்த ஒவ்வாத விஷயங்களும் முரண்பாடுகளும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையும் சித்தர்களுடைய சிந்தனையும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒன்றாக இருக்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் வழியை பின்பற்றுகிறேன். ஆனால் யாராருக்கு எந்தெந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவரவர்கள் அந்தந்த வழியை பின்பற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் இங்கு தனி சுதந்திரம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் சில விஷயங்களை மற்ற நூல்களில் கவனிக்கும் பொழுது அது சித்தர்கள் நூல்களுக்கு உண்மையான விஷயங்களுக்கு புறம்பாக இருக்கிறது. ஆகையினால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். ஞான பூமி என்று தமிழ்நாட்டை சொல்லிவிட்டு ஆன்மீக பூமி என்று சொல்லிவிட்டு இங்கே கருத்து வேறுபாடோடையோ பலவிதமான மதங்களோட நம்ம வாழ்வது என்பது ஒரு கேட்பதற்கே மிக சங்கடமாக இருக்குது. இது ஏனென்றால் இது ஞான பூமி. இந்த ஞான பூமியில் ஞானம் சார்ந்த விஷயங்கள் தான் நாம் பேச வேண்டும். உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நாம் பேசுவதோ, ஞானத்திற்கு புறம்பான விஷயங்களை நாம் பேசுவதோ, அறிவு சாராத விஷயங்களை பற்றி நாம் யோசிப்பதோ, அதை ஏற்றுக்கொள்வதோ முடியாத ஒன்றாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் சித்தர்கள் மகான்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் அவர்கள் படாத பாடுபட்டிருக்காங்க. இந்த ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்கு அவர்கள் பட்ட பாடு, இந்த உண்மையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அவர்கள் பட்ட பாடு நாம் அறிவோம், அவர்களும் அறிவார்கள். அதனால தான் இன்னும் கேட்கப்போனால் இந்த விவேகானந்தர் வாழ்ந்த காலத்தில் விவேகானந்தருக்கு சரியாக உணவு கிடைப்பதே இல்லை. ஆனால் இன்றளவில் பெரிய பெரிய மடத்தில் இருக்கும் மடாதிபதிகள், சில ஆன்மீகவாதி என்று சொல்பவர்கள் 5 வேளை 7 வேளை உண்பவர்கள்லாம் இருக்கிறாங்க, சுகபோகமாக வாழ்பவர்கள்லாம் இருக்காங்க. நம் இந்த ஆன்மீகத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்ற விவேகானந்தர் எவ்வளோ நாள் பட்டினி கிடந்தார்னு நமக்கெல்லாம் தெரியாது. ஏனால் உணவு தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த உணவின் பலவிதமான பிரச்சனைகள் இருந்ததால் அதை சாப்பிடுவதில், அது கிடைக்காத பட்சத்தில் பலவிதமான நோய்கள் அவர்களை சார்ந்து வந்துவிட்டது. அப்படி அவர்கள் நோயின் பிடியில் சிக்கிக்கொண்டு மிகவும் அவஸ்தைப்பட்டு தான் வாழ்ந்தார். இப்படி பல பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி அவஸ்தைப்பட்டதின் காரணமாக அவர் சீக்கிரம்
சமாதி அடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகப்பட்டார். அது ஒரு சித்தர்களுக்கு இணையான சமாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் அல்ல. சித்தர்களுடைய நிலை வேறு, விவேகானந்தருடைய நிலை வேறு. விவேகானந்தருடைய கோட்பாடு என்னவென்று கேட்டால், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதுதான் அவருடைய லட்சியமும் கடமையும் ஆகும். சித்தர்களை பொறுத்தவரையிலும் அவர் சித்தர்களை கடும் சித்தர்கள் என்று தான் அவர் கூறுவார். ஆனால் எல்லா விஷயங்களிலும் எல்லா நுட்பங்களையும் கற்றுத்தேர்ந்த ஒரு நபராக விவேகானந்தர் இருந்தார். விவேகானந்தர் நிறைய விஷயங்களுக்குள் புகுந்து நல்ல விஷயங்கள், அதர்வண வேதங்களில் எல்லாம் சில விஷயங்களில் உற்று நோக்கி கவனித்தவர், சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டவர். ஏனென்றால் சில விஷயங்களை கண்கூடாக பார்க்கும்பொழுது சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொள்ளுமாறு தான் இருக்கும். அது எப்படி என்று கேட்டால், வாயிலிருந்து லிங்கத்தை கக்குவது, கையை நீட்டி விபூதியை வர வைப்பது, இதை மாதிரி விஷயங்கள் அது ஒரு டெக்னிக். அதையெல்லாம் ஒரு விதமான மேஜிக் கிடையாது, அது சூட்சமங்கள். நாம் மறைத்து வைத்து அதை எடுத்து தருவது, நாம் முழுங்கிவிட்டு அதை எடுத்து தருவது, அதற்கான பயிற்சிகளை செய்வது. இப்படி செய்தால்தான் இந்த உலகம் சீக்கிரம் அந்த மகானால் வசீகரிக்கப்படுகிறது. எந்த மேஜிக்கும் செய்யாமல் உண்மையை சார்ந்து உண்மையான விஷயங்களை பேசும் நபர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் காலத்திற்கு பிறகு நல்ல அறிவார்ந்த மக்கள் அவர்களை பற்றி பேசிக்கொள்வார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மையாக இங்கு இருந்து வருகிறது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு கோயில் கட்டுவதும், அவர்களுக்கு பணத்தை செலவிடுவதும், அவருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதும், இப்படி பலவிதமான விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்கும். அவர் இருந்த காலத்தில் அவரை போற்றாமல் அவர்கள் போனதுக்கப்புறம் போற்று என்ன செய்கிறது? அதை மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர் பாரதியார், ராகவேந்தர்லாம் இப்படி ஒரு நிர்பந்தத்தில் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றளவில் நினைவு மண்டபம் இது அதுன்னு பாரதியாரை வைத்து இன்றளவிலும் சம்பாதிக்கும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் எவ்வளோ பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அவர் காலத்தில் அவர் அவ்வளோ சிரமப்பட்டார். இப்படி தான் அவரை பொறுத்தவரையிலும் அவர் ஞானி இல்லை. ஆகவே அவர் இயற்கை மரணம் அடைந்தார், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். ஆனால் ராகவேந்தர் அப்படி இல்லை. அவர் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி அவர் மந்திராலயத்தில் மிகப்பெரிய சமாதி, மிகப்பெரிய கோவில் கட்டி அங்கே மிகப்பெரிய விழாவாக இன்றளவிலும் கொண்டாடப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் அவர் போற்றப்படுகிறார். ஆனால் அவர் அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறாருங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆகவே ஆனால் அவரை பொறுத்தவரையும் அவர் வாழ வேண்டிய காலத்தை முழுமையாக வாழ்ந்தார் என்பது தான் உண்மை. இதே மாதிரி இவரை தவிர்த்து மற்ற சில மகான்கள் சின்ன வயசுலேயே அவர்கள் வாழ்க்கையை இந்த மனிதர்களிடம் வாழ முடியாது என்று அவர்கள் தீர்மானித்து இந்த பரு உடலில் இல்லாமல், இந்த காரண தேகத்தில் அவர் இல்லாமல் அவர்களெல்லாம் சூட்சும தேகமாக மாறிவிட்டார்கள். இந்த சூட்சும தேகமாக மாறி இன்றளவிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சூட்சும தேகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த சூட்சும தேகத்தில் வாழ்வதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அவர்களுக்கு அதிலிருந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதர்களுடைய தொந்தரவு இல்லை. மனிதர்கள் சூட்சும தேகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. உடலை சார்ந்த எந்த தொந்தரவும் இல்லை. உணவு சாப்பிட்ணும் அப்படின்ற தொந்தரவு இல்லை,
இடம் பெயரணும் அப்படின்ற தொந்தரவு இல்லை, உருவத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்ற தொந்தரவு இல்லை. அவர்களை யாரும் டிஸ்டர்பும் பண்ணவும் முடியாது. தெரிஞ்சால் தானே அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இப்படி பல காரணங்களால் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் அந்த சூட்சம தேகத்தில் அவர்கள் இன்றளவிலும் இந்த உலகத்தில் அவங்க இருக்கிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனால் நான் இவரை பார்த்தேன், இந்த சித்தரை பார்த்தேன், அந்த சித்தரை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனென்றால் அந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் கடவுளாக இருந்தாலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்களாக இருந்தாலும், அந்த ஆன்மீக பாதையில் நீங்கள் மிக தெளிவாக உண்மையாக உண்மையோடு உறவாடி அந்த பற்றற்ற நிலையில், காமம், குரோதம், மோகம் இதையெல்லாம் கடந்த நிலையில் நீங்கள் அந்த இறுதி நிலைக்கு போகும் தருவாயில் உங்களை அவர்கள் கை தூக்கி விடுவார்கள். அப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் அவர்களை நீங்கள் காணலாம். ஆனால் நான் இப்போ நான் இவரை பட்டினத்தாரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், கலங்கிநாதரை பார்த்தேன், அவர் கோயிலில் நான் போகக்குள்ள, நான் படுத்து தூங்கியிருக்கக்குள்ள அவர் காட்சி அளித்தார், இது மாதிரி கட்டுக்கதைகள் எல்லாம் நிதர்சனமான உண்மை இல்லை. இது உண்மைக்கு புறம்பானது. இது உங்களுடைய கற்பனை. அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறது போகிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனை. ஏன் கற்பனை என்று நான் மிக தெளிவாக சொல்கிறேன் என்றால், நீங்கள் பற்ற அறுக்கணும். இப்போ ஒருத்தவர் இருக்கார், ஒரு வித்தியார்த்தி ஒருத்தவர் இருக்கார். அந்த வித்தியார்த்தி குடும்பத்தோடு இருக்கிறாரு. அவருக்கு பற்றற்ற நிலையில் அவர் இல்லை. காமம் அவருக்கு போகலை. ஒரு பொண்டாட்டிக்கு பதிலாக 2 பொண்டாட்டி. இப்போ அவர் காமம், குரோதம், மோகம், விருப்பு, வெறுப்பு எதுவுமே இப்போ அவரை விட்டு எதுவுமே போகலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? பயிற்சி மட்டும் பண்ணுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்போ பேசக்குள்ளே அவருக்கு ஏதோ ஒரு வியாதி வருது, ஒரு அட்டாக் வருதுன்னே வச்சுப்போம். அவர் இறந்துடுறாரு, சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம சமாதி வச்சிடறோம். சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லி வச்சிடறோம். இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, சமாதி அடைந்தார் அப்படின்னு சமாதி வச்சிடுறோம். இப்படி நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பேர்லாம் இருக்காங்க. சில பேர் ஜெபத்திலே மயங்கி விழுந்துருவாங்க, அட்டாக் விழுகிறவங்க இருக்காங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை எந்த விதமான மாற்றத்திற்கும் உள்ளாக்காமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனாகவோ, இல்லை அதற்கு கீழ் நிலையிலோ, இல்லை அதற்கு மேல் நிலையிலோ, அப்படி அந்த மனித நிலையிலே இருந்து கொண்டு நான் சமாதி அடைந்தவுடனே மகானாகி விடுகிறேன், மகானாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ, அதே போல தான் இந்த எந்த விதமான பற்று, பாசம், காமக்குரோ எதுவுமே விடலை. நான் இந்த சித்தரை பார்த்தேன், அந்த சித்தரை பார்த்தேன், இவரை நான் தரிசித்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியான உண்மையாக இருக்க முடியும்? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வேண்டுமானால் இது இப்படி வேணால் சாத்தியமாக ஒன்று இருக்கிறது என்று என்னவென்றால், ஒரு மிதமான ஜபம். ஆனால் அவர் மிகுந்த நேர்மையாக வாழ்கிறார். காமமற்று, பற்றற்று, காமம், குரோதம், மோகம் இந்த தகுதி எல்லாத்திலையும் அவர் நிறைவாக இருக்கார். அவர் நல்லா நல்ல மனித நிலையில் இருந்து மேம்பட்டு இருக்கிறார், மனிதனாக வாழ்கிறார். அவர்களுக்கு அது சாத்தியமான ஒன்று. ஆனால் அப்படியெல்லாம் வாழ்வது கடினமான ஒன்று. ஆனால் அப்படியும் வாழக்கூடாது, வாழ முடியாது என்று நாம் சொல்லவில்லை. ஏன் கடினம் என்றால், இவர்கள் இந்த சமூகத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த காமத்திலும், மோகத்திலும், இந்த ஆசையிலும், இந்த ஆடம்பர வாழ்க்கையிலும், பந்தபாசத்திலும் சிக்கி தவிக்கிறார்கள். அதனால் நம்ம அதை சொன்னோம். இந்த மனிதனால் முடியாதது ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் கடுமையான வைராகியம், நல்ல ஜபம் இதெல்லாம் இருந்துச்சு
விடாப்பிடியை அதை நம்ம அடைஞ்சே ஆகணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் அப்படி எல்லாம் இருந்ததுனால் நீங்கள் அந்த நிலையை கண்டிப்பாக அடைந்து விடலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தாற்போல் இப்படி தான் சித்தர்களும் மகான்களும் ஒளிரூபமாக சூட்சும தேகமாக இந்த மனிதனிடம் இருந்து தன்னை அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பற்றற்ற நிலையில் இவன் தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக அவர்கள் சீக்கிரம் என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரம் அந்த சூட்சும தேகத்துக்கு போயிட்டாங்க, ஒளிரூபமாக மறைஞ்சிட்டாங்க. சில பேர் சமாதி அடைந்து விட்டார்கள். ஏன்னா இவன் நல்ல விஷயங்களை ஏற்றுக்க மாட்டான், நல்ல விஷயங்களை எடுத்துக்க மாட்டான். அவர்கள் இருக்கும் காலத்தில் அவர்களை யாரும் மதிப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இங்கே வாழ எப்படி ஆசைப்படுவார்கள்? நம்ம இது அடிக்கடி நான் பதிவிடுறேன். இது நம்மள்கிட்ட ஒரு ஆழமான ஒரு விஷயமாக தான் இது அப்பப்போ வந்து போகுது. என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த உண்மை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம். யதார்த்தமான உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. இன்னும் கேட்க போனால் 63 நாயன்மார்களை பற்றி அந்த கதைகள், அந்த வேதங்கள், அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறதே இல்லை. அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிறதுனால அதை நம்ம அதிகபட்சமாக பேசுகிறதே இல்லை, அதை ஏற்றுக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த மக்கள் இந்த காணொலியை அதிகமாக பார்க்குறாங்கன்னா பார்க்கல. ஒரு ராமாயணத்தை பற்றி அப்படியே ஏற்றமாக இறக்கமாக கத்தி கித்தி அப்படி இப்படின்னு அப்படி பேசுகிறவங்கள பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்க்குறான், ஃபாலோ பண்ணுறான். நீ அப்படிலாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன நடந்துட போகுது? எங்களை போல் ஆளை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பலன்கள், மிகப்பெரிய நல்ல திட்டங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் பேசினாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளியிலும் ஒரு புது விஷயங்களை, சில விஷயங்களை நம்ம சொல்வது வழக்கமாக இருக்கும். இப்போ ஒரு 4-5 விஷயம் பேசுகிறோன்னா அதில் 1-2 பழைய விஷயங்கள் இருக்கும், அதை சார்ந்து வந்துடும், வேறு வழி இல்லை. இப்போ வருஷத்து 365 நாள் நான் பேசிக்கிட்டே இருக்கணும்னால் ஒரு புத்தகங்களில் உண்மையை நாம் பேச வேண்டும். உண்மை என்பது மிக குறைவாக தான் இங்கே இருக்குது. அதை பற்றி தான் நான் திரும்ப பேசிக்கொண்டு இருக்க முடியும். இப்போ வேறு ஏதாவது பற்றி நம்ம பரவலாக பேசலாம் அப்படின்னால் ராமாயணத்தை பற்றி பேசலாம், மகாபாரதத்தை பற்றி பேசலானால் அதெல்லாம் நமக்கு புறம்பாக இருக்குது. அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு இருக்குது. ஆனால் அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி சில தத்துவங்களை மட்டும் நம்ம எடுத்து சில விஷயங்களை பேசுகிறோம். இது ஏன் இந்த மகாபாரதத்தில் இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, ராமாயணத்தில் ஏன் இந்த கதை வந்திருக்கு, இந்த கதையை எதனால் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அது ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்குது. அது ஒரு கற்பனை உண்மை கலந்த ஒரு காவியமாக தான் அது இருக்குது, இந்த நாயன்மார்கள் கதையெல்லாம். அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முற்படலை. அப்படி பேசக்குள்ள இந்த மக்கள் பார்த்துட்டு ஆகா ஓஹோ அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ அடுத்தாற் போல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 63 இந்த நாயன்மார்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஞான பூமி, அப்படி இப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டை அறிவார்ந்த மக்கள் அப்படி இப்படின்னு. இங்கே ஆன்மீகத்தை பற்றி தவறான புரிதல் தான் இங்கே இருக்குது. இந்த தமிழகத்தில் ஞான பூமி ஞான பூமி, இங்கே தான் சித்தர்களும் மகான்கள் கூட்டமும் அதிகமாக இருந்திருக்கு. அவர்கள் வாழ்ந்த பூமி தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே தானே மூட பழக்க வழக்கங்கள் நிறைய பரவி இருக்குது. இந்து மதன்றான், இந்த மதன்றான், அந்த மதன்றான். இப்போ இந்து மதம்னா என்ன? இந்துன்னு சொல்கிறான்.
சரி, இந்து மதம்னா என்ன? எல்லா மதங்களின் எல்லா ஜாதியினர்களும் கலந்த ஒரு கூட்டமைப்பு தான் இங்கே இந்துவாக அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. இப்போ 5 தலைமுறைக்கு முன்னாடி வெளிமாநிலத்திலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான். அவன் இந்துவாகவே மாறி இந்துவாகவே வளர்க்கப்படுகிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கிற இடம்தான் நம்மளோட தமிழ்நாடாக இந்து மதமாக இருக்குது. அது இந்து மதமாக இருந்தான்னா எந்த மதமாக இருந்தான்னா, உண்மையே எந்த மதம் பேசுதோ அந்த மதம் நம்மளுடைய மதம். நம்மளுடைய மதம் எந்த மதம் என்றால், சித்தர்களுடைய மதம் எந்த மதமோ அந்த மதம் தான் நம்மளுடைய மதம். அதை பொறுத்தவரையில் சிவானந்தர் சொன்ன மதம் ஈஸ்வர மதம். அப்போ ஈஸ்வர மதம் என்றால் என்ன அப்படின்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பேசுகிறேன், கண்ணால் பார்க்குறேன். இது எல்லாம் எதனால் நடக்கிறது? எதனால் நடக்கிறது என்றால், நமக்குள்ளே ஜீவனாக இந்த உயிர் இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா இதற்கு ஆதாரம் எது என்றால் உயிர், அந்த ஜீவன். இந்த ஜீவனுக்குள் வெளிவரும் அந்த வாயு. இப்போ இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த ஜீவன் இல்லைன்னா நான் பேச முடியுமா? பேச முடியாது. அந்த ஜீவன் என்னவா இருக்குது? ஈஸ்வரனாக இருக்குது. அப்போ அந்த ஈஸ்வரன் எந்த மதமோ அந்த மதம் தான் நம்மளுடைய மதம். அந்த ஈஸ்வர மதம், அந்த ஜீவனுடைய மதம், உண்மையின் மதம், சித்தர்களின் மதம், இதுதான் நம்மளோட மதம். மற்றவங்க யாராவது அடிச்சுக்கிட்டும் போகட்டும், ஏதாவது செஞ்சுக்கிட்டோம், அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம எல்லாத்தையும் பகுத்து பார்க்குறோம். சமண மதம் என்ன சொல்லுது, அதில் என்ன நல்லது இருக்குது, அதில் என்ன கெட்டது இருக்குது, கெட்டதை விட்டுறோம், நல்லதை எடுத்துக்கிறோம். இப்போ அப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்ன அப்படின்னா, இந்த சமண மதம் ஒன்று சொல்லுது, புத்தர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பௌத்த மதம் ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னால் புத்தர்கிட்ட ஒரு அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தர் மிக பெரிய ஞானி என்று அந்த காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ புத்தர் ஒரு இடத்துல இருக்கக்குள்ள ஒரு அம்மா தன் ஆடு மாடோ ஏதோ மேய்த்திட்டு இருக்கிற சிறுவன் இறந்து விடுகிறான். அப்போ இறக்கும் பொழுது அந்த அம்மா அந்த சிறுவனை தூக்கி கொண்டு விசாரிக்கும் பொழுது, புத்தரை பற்றி அவர் தெரிந்திருக்கும் பொழுது, புத்தர் ஒரு மிகப்பெரிய ஞானி என அறிந்திருந்தார். அவர்கிட்ட புத்தர்கிட்ட அந்த பையனை கொடுத்து, நீங்கள் பெரிய ஞானி, ஆகவே என் மகனை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று நம்பி நான் உங்களிடம் வந்தேன். எனக்கு என் மகனை எழுப்பித் தர வேண்டும் என்று அவர் அவர்கிட்ட கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சும்போது புத்தர் என்ன சொல்கிறார், எவ்வளோ விளக்கம் சொல்கிறார். அந்த அம்மா கேட்க மாட்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் ஞானின்னு. அதனால் அவர் ஞானி தான். எப்பொழுதும் புத்தரோட கருத்து என்ன அப்படின்னா, இயற்கையோடு இயற்கையாக தான் வாழ்வார். இயற்கையை மீறி அவர் வாழ மாட்டார். இந்த சித்து விளையாடுறதோ அதை மாதிரி விஷயங்களோ அவர் பண்ண மாட்டார். ஆனால் அவருடைய தாக்கம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலும் இருக்கும். நல்ல மனிதர்களுக்கும் சொல்வாக்கு என்று ஒன்று உண்டு. அவர்களுடைய தன்மை, ஞானத்தன்மை என்று ஒன்று உண்டு. நல்ல மனிதர்களுக்கே உண்டு. அப்போ ஞானம் அடைந்தவர்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணமே நடக்காத வீட்டில் கடுகு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பக்குள்ள அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போகிறாங்க. வீடு வீடாக போய் உங்கள் வீட்டில் மரண சம்பவம் நடந்திருக்கா, துக்க சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கக்குள்ள, அவங்க ஒவ்வொரு வீடாக கேட்கக்குள்ள ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மரணம் நடந்துக்க தானே செய்யும். இப்படியாவது மூதாதையர் அப்பா அம்மா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க இறந்து தானே ஆவாங்க. எல்லார் வீட்லேயும் இறப்புன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நடந்த உடனே அந்த அம்மாவுக்கு அங்கேயே புரிஞ்சிருச்சு, எல்லார் வீட்லேயும் எல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புத்தர்கிட்ட சொல்லக்குள்ள புத்தர் என்ன சொன்னார், இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும்
இயற்கையானது, அது எல்லோருக்கும் வந்து சேரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லார் வீட்லேயும் மரணம் நடந்திருக்கு அப்படின்னா உன் வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இப்போ எல்லாருக்கும் தான் நடக்கும். அதை நம்மளால் மாற்ற இயலாது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெளிவுரையை சொல்லி அவர் என்ன பண்ணார், அந்த அம்மாவை அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தார். இது புத்தருடைய தன்மை. அவர் புறம்பாக உடனே அவர் எழுப்பி தரது அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் உண்மை நிதர்சனமான உண்மையை கூறி அவர் அனுப்பிவிட்டார். அப்போ புத்தரை இன்றளவிலும் நம்ம யாராவது மரணம் அடைந்தவரை இவர் எழுப்புறாரு, அவர் எழுப்புறாரு சொல்ல முடியுமா அப்படின்னா இன்றளவிலும் யாராலையும் அது செய்ய முடியவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. இன்றளவிலும் நம்ம காப்பாற்ற முடியுதா அப்படின்னால் அதற்கு உயிர் இருந்திருந்தால் அதை நம்ம மருத்துவம் செய்து காப்பாற்றலாம். செத்தவரை எழுப்புவது என்ற கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் இயற்கை மீறி எதுவும் செய்ய முடியாது. அப்போ இது புத்தரோட கதை. ஆனால் இந்த 63 நாயன்மார்கள் கதையில் சேக்கிழார் பெருமான் சேக்கிழார் ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாரு, திருஞான சம்பந்தர் ஒரு குழந்தை, இறந்த குழந்தைய திரும்பவும் அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வர சொல்லி அவர் திரும்பவும் அந்த பெண்ணை உருவாக்கி தந்ததாக ஒரு வரலாறு. இது இப்படி இருக்கும் பொழுது அடுத்தது இன்னொரு கதை, திருஞான இது திருநாவுக்கரசரோட கதை. அந்த கதையில் ஒரு சிறுவன் அவருக்கு விருந்து உபசரிக்கும் பொழுது அவன் வாழை இலையாக இருக்கக்குள்ளே போயிட்டு பாம்பு கடித்து இறந்துடுறான். அதை மறைச்சி உணவளிக்கிறாங்க. அவன் பேரும் திருநாவுக்கரசராக இருக்கக்குள்ள 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுன்னு இவர் ஆசைப்படுறாரு. அப்போ அவரை கூப்பிடக்குள்ளே இறந்த செய்தியை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு பதிகம் பாடுறாரு. அந்த விஷம் திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த பையன் உயிரோடு வந்துடுறான். ஆனால் இன்றளவிலும் நீங்கள் அந்த பதிகத்தை பாடுறீங்க, அந்த பதிகமில் ஏதோ ஒன்று பாடுறீங்க, இறைவன்கிட்ட போய் பாம்பு ஒருத்தவனுக்கு கொத்திடுச்சு, நீங்கள் பதிகம் பாடுனீங்கன்னா அந்த பாம்பு காப்பாற்றுமா? அவன் உயிரோடு எந்திரிச்சிருவானா? இன்றளவிலும் அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கா? அன்னைக்கு நடந்துருச்சு, இன்றைக்கி ஏன் நடக்கலை? அதே மனுஷன்தான், அதே உலகம்தான் இருக்குது, அதே பூமி தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால் அது உண்மையும் பொய்யும் கலந்த கதை. ஒரு விஷயத்தை தூக்கி பிடிப்பதற்காக, உயர்ந்து பேச வேண்டும் என்பதற்காக, ஒரு மதத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உண்மையும் பொய்யும் கலந்த கதையாகவே அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது நிதர்சனமான உண்மை இல்லை. திருநாவுக்கரசர் இந்த காலத்திலலாம் வர முடியாதா என்ன? இன்றளவிலும் திருநாவுக்கரசர்கள் நிறையா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள்லாம் பதிகம் பாடலையா? உயிரோட எழுப்ப முடியலையா? அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அன்னைக்கு புத்தன் என்ன சொன்னான்? எழுப்ப முடியாதுன்னா. இன்றைக்கும் எழுப்ப முடியாதுதான். அன்னைக்கு திருநாவுக்கரசர் எழுப்பினார், இன்றைக்கி எழுப்ப முடியுதா? எழுப்ப முடியல. இது எப்படி இது சாத்தியம்? அப்படின்னால் இங்கே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? அறிவார்ந்த விஷயங்களை சிந்திக்கும் போது ஒரு அறிவியலாளனிடம் இதை பற்றி நாம் கூறும் பொழுது அவன் பலவிதமான கேள்விகளை கேட்கிறான். அதற்கு நம்மளால் பதில் சொல்ல இயலவில்லை. ஏனென்றால் இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. எப்படி இது சாத்தியம்? சரி, அப்படி சாத்தியம் என்றால் அந்த காலத்தில் சாத்தியம் என்றால் இந்த காலத்துலேயும் அது சாத்தியமாக தானே இருக்கணும். அந்த காலத்துலேயும் அவன் சாப்பிட்டா ரத்தமாக தான் அது மாறும், இந்த காலத்துலேயும் சாப்பிட்டா ரத்தமாக தான் மாறும். அந்த காலத்துலேயும் 2 கண்ணு தான் இருந்தது, வாயு ஒன்று தான் இருந்துச்சு. எல்லாம் எப்படி சாப்பிட்டு டைஜஷன் அப்படி தான் இருக்குது, எப்படி மலங்கழிக்கு எல்லாமே அப்படியே தானே இருக்குது. அப்போ இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ ஒரு 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 லிங்கத்துக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வந்தது, எப்படியா லிங்கத்துக்கு ரத்தம், கல்லுக்கு எப்படியா ரத்தம் வரும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். நம்மளால் பதில் சொல்ல இயலுதா? முடியல. அப்போ இறைவன்னா அப்படி தான், இறைவனுக்கு அப்படி தான் வரும், நான் சொல்வதை அப்படியே தான் நீங்கள் நம்பணும்
அப்படின்னால் இது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லையே, மழுப்புற பதிலாக தானே இருக்குது. அறிவியல் பூர்வமாக அவனுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? எப்படி நடந்துச்சு, என்ன விவரம் தெளிவாக சொல்லணும். அவன் ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்லணும். அவன் ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியலன்னா நமக்கு விஷயம் தெரியலன்னு அர்த்தம். எப்போதுமே நம்ம ஒன்று சொல்கிறது வழக்கம் உண்டு. தெரிஞ்ச விஷயத்தை தெரிஞ்ச விஷயமாக பாருங்கள், தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு பாருங்கள். அப்போ தான் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இறைவனும் உணர்த்துவார், அந்த இயற்கையும் உணர்த்தும். அந்த இயற்கை என்ற இறைவன் உணர்த்துவார், அந்த பேராற்றல் உணர்த்தும், உங்களுடைய ஜீவன் உணர்த்தும். நீங்கள் எங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியலையோ அங்கேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பதிலை தேடுங்க, அங்கேயே கேள்வியை கேளுங்க. அது உங்களுக்கு பதிலை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? உங்கள் உள்ளுக்குள்ளாரையே அந்த பதிலை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுவார், ஏதோ ஒரு கதையுமோ எப்படியோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த பதில் அடைந்தே தீரும். இது இயற்கையோட நியதி, இதில் யாரும் மாற்றவே முடியாது. அப்படி இயற்கைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்போ சித்தர்கள் நூல் இருக்குது, சித்தர்கள் பாடல் இருக்குது. அந்த பாடல்களுக்கு விளக்கம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இது அந்த காலத்தில் சித்தர் சொன்னார், இந்த காலத்தில் அது நடக்காதா? அந்த காலத்தில் சித்தர் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த காலத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துக்கும் பொருந்தும், இன்றைக்கும் அதான் நடக்கும். அப்போ நம்ம இதை எதை ஏற்றுக்கிறோம்? திருக்குறளை ஏற்றுக்கிறோம். புத்தர் சொன்ன விஷயங்களை, நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிறோம், கொஞ்சம் விஷயங்களை ஏற்றுக்கல. இப்போ நாலடியாரை ஏற்றுக்கிறோம். சிறந்த சித்தர்கள் நூல் எல்லா நூலையும் ஏற்றுக்கிறோம். அவர்களில் ஏதாவது ஒரு பொய் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கா? அவர்கள் ஏதாவது அவர்களுடைய கதை இருக்கு இல்லையா, அவர்கள் வாழ்க்கை வரலாறு, அதில் பொய் இருக்குது. அதில் கொஞ்சம் சுவைக்காக சில விஷயங்கள் அங்கங்கேயும் சேர்க்கப்பட்டு இருக்குது. கோபுரத்திலிருந்து திருப்புகழ் எழுதின அருணகிரிநாதர் கோபுரத்துலேருந்து விழுந்தார். முருகப்பெருமான் அப்படி தாங்கி பிடிச்சி அவருக்கு நாட்டில் ஏதோ எழுதினார், அவர் பார்த்தாரு, அவருக்கு ஞானம் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் திருப்புகழ் எழுதினார். இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் வேணாம். அந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதிய கதைகள் எல்லாம் சுவைக்காக கூட்டப்பட்டிருக்கு, உண்மையும் பொய்யும். அவர் நோய்வாய்ப்பட்டது எல்லாம் உண்மை. அந்த நோய்வாய்ப்பட்டு அவர் ஞான நெறியில் இருந்து இந்த வாசியோகத்தை அவர் செய்து ஞானம் அடைந்து அவர்கள் வியாதி குணமாகி அதுக்கப்புறம் தான் திருப்புகழ் எழுதுகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. மேலேருந்து உழறது, பிடிக்கிறது, இதையெல்லாம் இறைவன் உருவமற்றவன், நாமமோ ரூபமோ கிடையாது. அதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளணும். அது சித்தர்களாக இருந்தாலும் சித்தர் நூலாக எந்த நூலாக இருந்தாலும் சரி, உண்மைதான். ஆனால் சித்தர்கள் நூல்களில் பாடல்களில் அதை மாதிரி வாழ்க்கை வரலாறு இருக்காது. அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறே இருக்காது. இதை மாதிரி எல்லாம் பொய்க்கட்டு கதைகள் இந்த சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுலேயும் இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிறதில்ல. இப்படி பலவிதமான உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்போ அந்த காலத்தில் இருந்து திருக்குறள் என்ன சொல்லியிருக்கோ இந்த காலம் வரையும் அது பொருந்துது. அன்றைக்கி என்ன சொன்னாரோ இன்றைக்கும் அது பொருந்துது, நடக்குது. அதை நிதர்சனமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம், உண்மைதான். ஆனால் அவர் அந்த இன்பத்துப்பால் எழுதும்போது சில விஷயங்களை எழுதுகிறாரு, அதற்கென்று உரிய பாணியில் எழுதுகிறார். ஆனால் ஞானத்தை பற்றி எழுதும் பொழுதோ, ஒழுக்கத்தை பற்றி எழுதும் பொழுதோ, அறம் சார்ந்த விஷயங்களை பற்றி எழுதும் பொழுதோ அவர் அதில் நிதர்சனமான உண்மைதான் நிறையா இருக்குது. அதில் ஒரு போலித்தனத்தை கூட நம்ம எடுத்துக்க முடியல. அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்றதில் கூட ஆதியை தான் அவர் பகவானாக எடுத்துக்கிறார். அங்கேயுமே குறிப்பிடலை, எந்த ஒரு கடவுளையும் அவர் குறிப்பிடலை. முதலில் யார் தோன்றினார்களோ அவர் தான் கடவுள்னு சொல்லிட்டார். ஏதோ ஒன்று தோன்றி இருக்கும் இல்லையா, வழி நடத்தது எல்லாத்தையும் இல்லையா,
அதை தான் ஆதி பகவான் என்று சொல்லிவிட்டார். அதுக்கு ஒரு ஒரு புனைக்கதை ஒன்று வச்சுருக்கான். ஆதின்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, பகவான்றவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இல்லற பந்தத்தில் ஈடுபடக்குள்ளே பிறந்தது, திருவள்ளுவர், அப்படி அந்த மாதிரி கதைகள்லாம் வேணாம். உண்மைக்கு புறம்பான கதைகளை நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது எங்கேருந்து பிடிச்சான்னா அந்த முதல் பாடல்லேருந்து தான் எடுத்திருக்கான். யாரோ ஒருத்தவன் இந்த பொய்க்கதைகளை எல்லாம் சரியாக அந்த பாடல்களை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எழுதுகிறார்கள். ஆனால் உண்மையான அறிவார்ந்த மிகப்பெரிய சித்தர்கள் வழியில் நடப்பவர்கள் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்படி தான் சில விஷயங்கள் இந்த 63 நாயன்மார்கள் கதைகளிலும் இந்த இராமாயண மகாபாரதம் சார்ந்த கதைகளிலும் உண்மைகளும் பொய்களும் பிணைக்கப்பட்டே இருக்கின்றன. ஆனால் அதில் நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த பொய் அந்த உண்மையை கலந்து ஏன் அந்த சுவைபட சொல்லியிருக்காங்கன்னா, இதிலேருந்து நான் என்ன எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கான்னா இருக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், கெட்ட விஷயம் எதுவோ இந்த மனிதனுக்கு முதலில் அதுதான் கண்ணில் படும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் முதல்ல செய்வான். இந்த மனசோட வேலையே அதான். இந்த மனசை சரியாக வழிநடத்தி செல்வது என்பது யாராலையும் முடியாது. அதனால தான் தாய்மானவர் சொன்னார், நீ தண்ணியில் கூட நடந்துடலாம், நீ நெருப்பை கூட தின்னுடலாம், நெருப்புலாம் உட்காந்துடலாம், ஆனால் இந்த மனதை அடக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அப்படின்னு சொன்னதை தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, சாத்தியமாக்குனாங்க. அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது, அதற்கு ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை அதற்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியில் நடத்தும்போது அதே வேலையாக அது இருக்கும்பொழுது அது ஜீவனில் அடங்குகிறது அப்படின்ற பேருண்மையை சிவானந்த பரமஹம்சர் கண்டுபிடித்தார். அதன் வழியில்தான் நம்மளை வழிநடத்தி செல்கிறார். அப்படி வழிநடத்தி செல்லும்பொழுது தான் நமக்கு இப்படிப்பட்ட அறிவார்ந்த விஷயங்கள், அறிவார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுனால் அவர்களிடமிருந்து சித்தர்களிடமிருந்து வருகிறது. சரி, இவர் மட்டும்தான் சொல்கிறாங்கன்னா இல்லை, இவருக்கு முன்னோடியாக சித்தர்கள் இதை வழிமொழிந்திருக்கிறார்கள். அப்போ நம்ம எல்லாரையும் தான் ஏற்றுக்கணும். இப்போ இவரை ஏற்றுக்கல அவரை ஏற்றுக்கல அப்படிலாம் இல்லை. இங்கே எல்லாருமே குருநாதர்கள் தான். எல்லா சித்தர்களையும் நம்ம குருநாதர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த நல்ல மனிதர்களை நல்ல நிலைக்கு வழிநடத்தி சென்று அவர்களை மிகப்பெரிய அந்த பதவியை அடைய வைப்பது என்பது இந்த நல்லவர்களுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். இந்த பாமரர்களையும் ஓரளவுக்கு சீர்படுத்தி நம்மளால் இயன்ற சில உதவிகளை செய்து இவர்களுக்கும் ஏதாவது ஒன்றை செய்து இவர்களை வாழ்க்கையும் கொஞ்சம் சீர்படுத்தி அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அவர்களையும் பார்க்கணும், அவர்களும் மனிதர்கள் தான். இப்போ வள்ளலார் சொன்ன மாதிரி அது ஓரறிவு படைத்த ஒரு உயிர் தான். வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலார். அப்போ அவர் அந்த ஓரறிவுக்கும் அவர் தயவை காட்டுறார். அதே போல தான் நாம் ஞானமடைவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஏழை மனிதன், இந்த பாமர மனிதனுக்காகவும் சில விஷயங்களை நாம் செய்வது என்பது ஒரு தயவின் காரணமாக நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்து அதில் வெற்றி அடைவது என்பது தான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம செய்கிறது நல்ல விதமாக நடந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி நல்லா இல்லை, அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்புன்றோம். ஏன்னா மனிதனுடைய குணம் அது. நல்லது நடந்தால் அவன் பொறுப்பு, கெடுதல் நடந்தால் நாம் பொறுப்பு. அப்போ என்ன பண்ணோம், இவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இருக்கிறத ஏதாவது கொடுத்து உதவிட்டு விட்டுடணும், நம்ம எட்டகம் வந்துடணும், அவன்கிட்ட தொடர்பு வச்சுக்க கூடாது. அதான் பந்தமற்ற நிலையில், பாசமற்ற நிலையில் இருந்துடணும். யாரையும் பந்திக்கக்கூடாது, பற்றற்ற நிலையில் இருக்கணும்.
மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனால் அரசன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. நீ இந்த மக்கள் திருடனாக இருக்கும்போது உன்னை சார்ந்தவர்களும் திருடர்கள் தான் இருப்பார்கள். உன் எண்ணம் எப்படி இருக்கோ மற்றவர்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும். ஏனென்றால் இந்த எண்ணங்கள் தான் இந்த மூச்சுக்காற்றாக அங்கேயும் இங்கேயும் அலை பாய்ந்து எல்லாருக்குள்ளேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தின் அலைவரிசையில் தான் எல்லா பதிவுகளும் இருக்குது. இது எல்லாருக்குள்ளேயும் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆகவே நம்ம தான் எப்படி இருக்கணும், விழிப்புணர்வாக இருந்து நாம் மிகுந்த வைராக்கியத்துடன் செயல்பட்டு நம் அறிவை பயன்படுத்தி, தெள்ளத்தெளிவான அறிவை பயன்படுத்தி நாம் மனதை எப்படி சரியான வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டுமோ அப்படி வழிநடத்தி சென்று இந்த மேல்நிலையை அடைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.